வித்யா ஜனாபிஜன ஜன்ம மதேன காம குரோதாதிபிஷ ஹததீர்ண சமம் பிரயாமி. கூரத்தாழ்வான் தம்முடைய பஞ்சஸ்தவம்ங்கிற நூலில் இந்த உயர்ந்த ஸ்லோகத்தில் ஒரு கருத்தை வெளியிடுகிறார். வித்யா தனாபிஜன ஜன்ம மதேன காம. ஒத்தொத்தருக்கு மதம் பிடிக்கிறது. யானைக்கு மதம் பிடிக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அது மதம் பிடிக்காம வைக்கிறதுக்கு யானைப்பாகன் என்ன செய்வார்? அதனுடைய தலையில் மத்தகத்திலே என்னென்ன பூசணுமோ அதை பூசி விடுவார். அதுக்கு சரியான ஆகாரம் கொடுக்கணும்னா கொடுத்துருவார். அதன் சூட்டை தணிக்கணும்னா அதுக்கு வேண்டிய வைத்தியம் பண்ணிடுவார். அதுக்கு எப்பப்போ காவேரி கிளச்சின்னு போகணுமோ தாமிரபரணி கிளச்சின்னு போகணுமோ போய் குளிப்பாட்டி விட்டுடுவார். அதுக்கு வேண்டிய ஆகாரத்தெல்லாம் பண்ணி கொடுப்பார். இதெல்லாம் ஒழுங்கா இருந்தால் யானைக்கு மதம் பிடிக்காது. யானை அளவுக்கு ரொம்ப பெருசு, அதுக்கு மதம் பிடிச்ச ஆபத்து தேவலை. ஆனால் மனுஷனுக்கு மதம் பிடிச்சதுன்னா மனுஷனுக்கு கூட இங்கே மதம் பிடிக்குமா சுவாமி? யானைக்கு பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம், மனுஷனுக்கு பிடிக்குமான்னா யானைக்கு கொஞ்ச நேரத்துக்கு மதம் பிடிக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு அதை அடக்கி விடலாம். அது மதம் பிடிச்சிருக்கிற நேரத்தில் மட்டும் 4 பேரை உதைக்கும் கொன்னுடும். ஆனால் மனுஷனுக்கு மதம் பிடிக்கிறதுல ஆபத்து என்னன்னா அது கொஞ்ச நேரத்து மதம் அல்ல, அது நேரம் முதல்ல ஓடியும் வராது. அதை கண்ட உடனே மதம் பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது. இப்போ யானைக்கு மதம் பிடிக்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கடத்தருவா ஓடி வரும், எல்லாரையும் போட்டு துவம்சம் பண்ணும், கடை எல்லாத்தையும் நாசம் பண்ணும், ஆளை போட்டு சுழட்டி அடிக்கும், உடனே கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் மனுஷன் மதம் பிடிச்சா சத்தங்காட்டாமல் எல்லாரையும் அழிச்சு விட்றானோ இல்லையோ. அதனால தான் இது இன்னும் ஆபத்து. யானைக்கு மதம்ங்கிறது கொஞ்ச நேரம், அதுக்கு வேண்டி வைத்தியத்தை பண்ணால் சரியாப்படும். மனுஷனுக்கு மதம்ங்கிறது கண்டுபிடிக்க முடியாது, வெகு நேரத்துக்கும் இருக்கிறது. அதனால ரொம்பவே கஷ்டம், ஆபத்து. அந்த மதம் பிடிக்கிறது என்னது, எதனால மனுஷனுக்கு மதம் பிடிக்கிறதுங்கிறத தான் விதுரர் இப்ப திருத்தராஷ்டிரனுக்கு சொல்லிட்டு இருக்கார். இந்த ஸ்லோகம் அவனுக்கு முக்கியமாச்சே. அவன் பிள்ளைகளாகட்டும் மற்ற பேராட்டம் மதம் பிடிச்சு தானே அலையறா. அது உங்களுக்கு போய் பிடிக்கலாமா? திருத்தராஷ்டிரா, உனக்கு மதம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், ஆனா உனக்கும் ஒரு விதத்தில் பிடித்திருக்கிறது. அதை என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. என்னென்னத்தினால நமக்கு மதம் பிடிச்சுடுறது, அது கூடாது அப்படிங்கிறத எடுத்து சொல்லிட்டு இருக்கார். இப்ப பல இடத்துல நம்ம பாய்ச்சி பார்க்குறோம் பாருங்க. மதம் இது 3வது த. வடமொழியில் ஒரு எழுத்துக்கு 4 ரூபம் உண்டு இல்லையோ. க க க க, ச ச ஜ ஜ, ட ட ட ட, ப ப ப ப, ப ப ப ப ம. இன்னும் ஒன்னொன்னுத்துக்கு 4 ரூபம் இருக்கும் இல்லையோ. அதை போல இங்க பார்த்தா த த த த, 3வது த த. மதம். மதம்ங்கிறது வேறே, மதம்ங்கிறது வேறே. மதம்னு சொன்னா ரிலிஜியன். இப்ப நாமெல்லாம் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கூறிக்கொள்ளுகிறோம் இல்லையோ, அது ரிலிஜியன். மதம்னு சொன்னால் மதம் பிடித்தல், துரபிமானம், அகங்காரம், செருக்கு, நான் உயர்ந்தவன்கிற செருக்கு, அதனால் மற்ற பேருக்கு தீமை, இதுதான் மதம். ஆனா மதம்ங்கிறது வேறே, மதம்ங்கிறது வேறே. நாம் ஒண்ணு இப்ப மதம்னு சொன்னாலே மதம் பிடிச்சிடும், அது தப்பான பிரச்சாரம், அது தவறு. மதம்ங்கிறது என்னைக்கும் மதம் கூடாதுன்னு தான் சொல்லிக் கொடுக்குமே தவிர மதம் வேணுங்கிறதை எந்த மதமுமே சொல்லி கொடுக்காது. சயின்ஸ் கிராஜுவேட்டா இருக்கட்டும், மேத்தமேட்டிக்ஸ் கிராஜுவேட்டா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் கிராஜுவேட்டா இருக்கட்டும், இன்ஜினியரா இருக்கட்டும், சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருக்கட்டும், மொத்த பேருக்கும் மதம் பிடிக்காத இருக்கணும்னால் அப்ப கண்டிப்பா மதத்தின் கோட்பாடுகள், பிலாசபி என்ன சொல்றது, ரிலிஜியன் என்ன சொல்றது, தர்ம புஸ்தகங்கள் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்காமலே போயிட்டோம் அப்படின்னு என்ன தெரியுமா, ரொம்ப ரிலிஜியன் பக்கமே வர்றதில்லை. அவருக்கு பிலாசபி எல்லாம் பிடிக்காது, பகவான் இடத்துல அவருக்கு ஒன்றும் ஆசை கிடையாது, நன்னா படிச்சிருக்கார், ஓஹோன்னு இருக்கான்னு சொன்னால் எப்போதுமே ஒரு இழையோடுகிற ஆபத்து இருக்கும். எந்த நிமிஷம் வேணா அவ மார்க்கம் பிறழ்ந்து போகலாம், அவர்கள் போகிற வழி தப்பி போடலாம். ஏன்னா நல்வழிப்படுத்துறதுக்கு புஸ்தகத்தையே தொடலையோ இல்லையோ. மேலும் எல்லாம் மத புஸ்தகங்கள் தான் இந்த நல்லதெல்லாத்தையும் எழுதும், தர்மத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கும். இப்ப வேதங்கள் எடுத்துக்கிறோம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், அதுல தானே தர்மத்தை பத்தி நிறைய சொல்றது. இப்ப இதிகாசம் பாரதத்தை எடுத்துட்டு இருக்கோம், எத்தனை தர்மத்தை பத்தி சொல்றது. தர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலே கண்டிப்பா மதம் பிடிக்காத இருக்கும், தெரிஞ்சுண்டாத்தான் மதம் பிடிக்காத இருக்கும். அதுக்கு கண்டிப்பா பிலாசபி தெரிஞ்சுக்கணும், கொள்கை வேதாந்தம் புரிந்தாக வேண்டும், இதிகாச புராணம் தெரிஞ்சுக்கணும். வித்யா மதஹ தனமதஹ திருத்தீயோ அபிஜனோ மதஹ மதா ஏதேவலிப்தானாம் ஏதையேவ சதாம் தமாக. ஒரு 3, இந்த 3 இன்னார் இடத்துல ரொம்ப நன்னா இருக்கு, இன்னும் சில பேர் இடத்துல அதுவே தீமையா இருக்கு. அது எப்படி சுவாமி? ஒன்றும் தீமையா இருக்கும், இல்லை நன்மையா இருக்குங்கிறோம். ஏன் ஒரு உடம்புக்கு வந்துடுறதுன்னு வச்சுங்கோ.
சிலதெல்லாம் நம்ம நன்னா தான் சாப்பிட்டுட்டே இருப்போம். நல்லா புளியோதரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா காரமாக குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நன்னா பிடிக்கும். இன்னொன்று எனக்கு பிடிக்கும்னு வச்சுக்கிறேன், சேப்பங்கிழங்கு சாப்பிட்டா பிடிக்கும், சேனக்கிழங்கு சாப்பிட்டா பிடிக்கும். இதே எனக்கு ஏதாவது ஒரு ஜுரம் வந்திருக்கு, ஏதோ இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் வச்சுங்களேன், அப்போ போய் இது எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுட்டேன்னா சாமி எனக்கு பிடிக்குமேங்கிறதுக்காக சாப்பிட்டா அது எவ்வளோ தூரம் நமக்கு குறை ஏற்படுத்திடும், அதுவே வியாதியை வளர்த்து விட்டுடும். அப்போ ஒரே பொருள் நம்மால் விரும்பப்படும் பொருளாகவும் இருக்கலாம், அதே ஜுரம் வந்து வாய் கசக்கச்சே அதை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வெறுப்பாக இருக்கும். அப்போ ஒரு பொருள் ரெண்டு தன்மையை அடையலாம்ங்கிறதுக்காக சொன்னேன். சக்கரை பொங்கல் ரொம்ப நன்னா தான் இருக்கும், ஏற்கனவே வயிற்றுப்போக்கு இருக்கிறச்சே சக்கரை பொங்கலை சாப்பிட்டா என்ன இருக்கும், ஏதோ கஞ்சியை வச்சு சாப்பிட்டுட்டு மோர் சாதத்தை சாப்பிட்டு படுத்துட்டா ஒழுங்காக இருக்கும், அவ்வளோதான் செய்யணும். அப்போ ஒரே பொருள் நான் இப்போ 3 தன்மைகளை சொல்கிறேன், அந்த 3மே ஒரு ஒரு விதமான செருக்கு. அந்த 3 தன்மைகளும் ஒத்தரிடத்தில் இருக்குது, இன்னொருத்தரிடத்தில் இருக்குது. ஒத்தரிடத்தில் இருந்தால் அது அவருக்கு மெருகூட்டுகிறது, அது அவருக்கு நன்மை செய்கிறது, அதனாலே அவருக்கு பெருமை வருது. அதை இன்னொருத்தரிடத்தில் இருக்குன்னு வச்சுங்க, அவர் எல்லா விதத்திலையும் கெடுத்துடுறது, சமுதாயத்துக்கே கேடு. அது என்ன சுவாமி அந்த மாதிரி ஒரு 3 ஏதோ 3 சொல்லிட்டு கீழே எந்த 3ன்னா வித்யாமதம், நான் படித்தவன்கிற கர்வம், நாம் பெரும் படிப்பாளங்கிற செருக்கு, தனமதம் பெரும் பணக்காரங்கிற செருக்கு, திருத்தீயோ அபிஜனோ மதா நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன், சிறந்த சாதியில் பிறந்தவன் அப்படிங்கிற செருக்கு. ஆக பிறப்பால் செருக்கு, பணத்தால் செருக்கு, படிப்பால் செருக்கு. இந்த 3 எத்தனை பேர்கிட்ட இருக்கு தெரியுமா? ஆனா இங்க விதுரர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மதாஹா ஏதேவலிப்தானாம் ஏதையேவ சதாம் தமஹா, இதெல்லாம் யாரு தீயவர்களோ அவர்களிடத்துல பொழுது அவளை மதம் பிடித்து அலைய வைக்கும். அதே நல்லவர்களிடத்துல இந்த 3 இருந்தது, அதனாலே அவ அடங்கினவாளா இருப்பா. இதே நல்லவர்களிடத்துல நல்ல படிப்பு இருக்குன்னு வச்சுங்கோ, ஓ நம்ம ரொம்ப நிறைய படிச்சிருக்கோம், அதுக்கு தகுந்த ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா இருக்கணும், அதுதான் நல்லவர் நினைச்சுப்பார். எனக்கு பொறுப்பு கூட்டிடுற சொல்லியோ, என்ன வாசல்லே போங்க, தப்பா எங்கேயாரும் வண்டி ஓட்டின்னு போட்டோம், உடனே எதிர்த்தாப்பில் இருக்க என்ன தெரியுமா திட்டுவார், படிச்சவன் தானே ஒழுங்கா ஓட்ட மாட்டியா அப்படின்னு. அதுல உள்ளுரை பொருள் என்ன, படிக்காட்டாலும் போனா போறது, டிராஃபிக் ரூல்ஸ் தெரியலேன்னு சொல்லலாம். படிச்சவன் நீ டிராஃபிக் ரூல்ஸை படிச்சுக்கணும் இல்லையோ. ஒருத்தருக்கு எழுத படிக்கவே தெரியாது, சாமி அவருக்கு என்ன இப்போ ரெட் லைட் என்னன்னு தெரியுமா, இல்லை கிரீன்னா என்ன, ஆம்பர்னா என்ன, எல்லோ லைன்லாம் என்னன்னு தெரியுமா, தெரியாது சொல்லியோ. அப்போ அவரை கூட ஏதோ மன்னிக்கலாம், அரசாங்கம் மன்னிக்க போறது இல்லை, போலீஸ்காரர் படிச்சவரோ படிக்காதவரோ பிடிச்சிட்டு தான் போறார். ஆனால் நமக்கு கிடைக்கிற திட்டு என்ன, படிச்சவன் தானே ஒழுங்கா பார்த்து ஓட்ட மாட்டியா. அப்போ படிப்புங்கிறது ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கறது இல்லையோ, கூட ஒரு கடமை இருக்கு, படிச்சவன்னா இன்னும் ஜாகிரதையா நடந்துக்கணும். அதே போல ரொம்ப ஒருத்தர் பணக்காரராக இருக்கார், பணக்காரராக இருந்தாலே யாரும் எழுந்துவிடக்கூடாது. ரொம்ப ஏழை, கையில் ஒன்றுமே இல்லை, ஒரே பசி கொடுமை. பசி கொடுமையில் ஒரு பிள்ளை ஒரு கடையிலேருந்து ஒரு ரொட்டி துண்டை திருடின்னு போயிட்டான், இல்லை ஒரு பழத்தை எடுத்துன்னு போயிட்டான், 4 பேர் அவனை துரத்தின்னு போனான், முத்துன்னு மொத்தினான். கடைசியில் பார்த்தா அது வத்தல் தொத்தலா எலும்பும் தோலுமா இருக்கிற பிள்ளை, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, ஒரே வயத்தில் பசி. அவன் என்ன செய்வான், அதனால கடையிலேருந்து எடுத்துன்னு போயிட்டான். அந்த விஷயத்தை அந்த பிள்ளை தீனமாக சொல்லிட்டான்னா நமக்கே பச்சாத்தாப்பம் வந்துடும். ஒரு கேட்டிருந்தியானா நானே கொடுத்துருப்பேனேப்பா, போனா பொறுத்து விட்டுடும். இதே ஒரு பணக்காரன் திருடின்னு போனான்னா என்ன சொல்லுவா, நிறைய இடத்துல எக்ஸிபிஷன்லாம் நடக்கிறது பாருங்க. சில பேர் இடத்துல ஒரு குணம், அது தவிர்க்கக்கூடிய குணம், ஆனால் என்னமோ அதை வளர்த்துன்னு இருக்கும். ஒரு போட்டிக்காகவாவது புக் எக்ஸிபிஷன் நடந்தா ஒரு 4 புஸ்தகத்தை ஒருத்தருக்கும் தெரியாம திருடின்னு வந்துட்டேன் பார், இதுல ஒரு குரூர திருப்தி, ஒரு அலாதியான திருப்தி படுவா. எந்த எக்ஸிபிஷன்லயாவது ஒருத்தருக்கும் தெரியாம நான் 2 பொருள் எடுத்துன்னு வந்தேன். இப்ப நான் ஒருத்தனுக்கு வயிற்று பசியால ரொட்டி துண்டை திருடின்னு போனான்னு சொன்னேன்னா அதை கூட மன்னிச்சு விட்டுடுவா, ஏன்னா பசி, பணம் இல்லை, கஷ்டப்படுறான். அதே எனக்கு எல்லா வசதியும் இருக்கிறச்சே வேணும்னு திமிருக்காக நான் போய் 4 புஸ்தகத்தை திருடின்னு வந்தேன்னா நீ பணக்கார விட்டு பிள்ளை தானே, இந்த மாதிரி பண்றிய நியாயமா அப்படின்னு கேட்கிறாளோ இல்லையோ. அப்போ ஒரு இடத்துலையும் பாருங்க, நீ பணக்காரன் தானே ஏன் திருடுறே, நீ நல்லா படிச்சவன் தானே ஏன் டிராஃபிக் ரூல்ஸை ஒபே பண்ணாத இருக்கே. அப்ப இந்த ஒன்னொன்னும் யாரிடத்துல இருந்தா அதிக பொறுப்பாருது பாருங்க. நல்லா படிச்சவர் ஒருத்தர், அவரிடத்துல படிப்பு இன்னும் பொறுப்பை கொடுக்கறது, நல்ல பணக்காரர் ஒருத்தர், பணம் இன்னும் பொறுப்பை கொடுக்கறது. இந்த குலத்துல ஒருத்தர் பிறந்திருக்கார், அந்த குலத்துல பிறந்தாருன்னே பொறுப்பு அதிகமாயிடும். இப்ப கூரத்தாழ்வான் ஒரு குலத்துல பிறந்தார், ராமானுஷர் ஒரு குலத்துல பிறந்தார், முதலியாண்டான் ஒரு குலத்துல பிறந்தார், நம்மாழ்வார் ஒரு குலத்துல பிறந்தார். அந்த குலம் அவளுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கும் இல்லையோ, அந்த பொறுப்பை தெரிஞ்சு நடக்கணும். அதை விட்டுட்டு நானா கொண்டு இந்த குலத்தில் பிறந்தேன் அப்படின்னு அவர்கள் செருக்கவே இல்லையோ இல்லையோ. அப்ப இந்த 3ம் இன்னார் இடத்துல இருந்தா அவர்களை நல்லவாளாக்கி விடுறது, இன்னும் பொறுப்புணர்வோட நடக்க வைக்கிறது. ஆனா அவள்கிட்ட இல்லாமல் இதே நல்ல பணம் ஆனா திமிரு பிடிச்சவன் இடத்துல இருக்குன்னா போயே போச்சு, நல்ல படிப்பு செருக்கு இருக்கிறவன்ட்டதுக்குன்னா போயே போச்சு, நல்ல குலத்துல தான் பிறந்திருக்கார்,
ஆனா செருக்கால் நடத்தில் இருந்தா போயே போச்சு. அதுதான் சொல்றார், மதா ஏதே மதாபலிப்தானாம் ஏத ஏவ சதாந்தமாக. சத்துக்களிடத்தே நல்லார்களிடத்துல இந்த மூணும் இருந்தது. வித்யையோ தனமோ அபிஜனமோ, பிறப்பாலோ படிப்பாலோ பணத்தாலோ, இந்த மூணு நல்லானிடத்தில் இருந்துடுத்துன்னு சொன்னா அப்ப அதுவே அவனுக்கு அடக்கத்தை கொடுக்கிறது, பொறுப்புணர்ச்சியை ஊட்டுகிறது. இதுவே தீயவனிடத்தில் இருந்தா அதுவே செருக்குக்கு காரணமாகிறது, அவர்களை பொறுப்பற்றவர்களாக நடக்க வைக்கிறது. முதலியாண்டான்னு சொன்னேன்னா, கூரத்தாழ்வான்னு சொன்னேன் இல்லையோ, அவ ரெண்டு பேரை பத்தி மட்டும் ஒரு சின்ன கதை சொல்றேன். அதை சொன்னாலே எப்படி எவ்வளவு தூரம் நாம இந்த மூணாலையும் பாதிக்கப்படாதவர்களா இருக்கணும்னு தெரிஞ்சு விடலாம். மொழியை கடக்கும் பெரும் புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடியபின் இராமானுஷன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்றே. இது திருவரங்கத்தமுதனாருடைய பாசுரம். மொழியை கடக்கும் பெரும் புகழாம், கூரத்தாழ்வான் பெரும் புகழ் படைத்தவர். வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடத்தும், மூன்று குறும்புகள் அவரிடத்துல கிடையாது. வித்யா தனாபிஜன ஜன்மம் அதேன காம. ஆனா அவர் சொல்லிக்கிறார், ஓ இந்த மூணு மதமும் என்ன படுத்துற பாடு தாங்கலையே. ஆனா உண்மை என்ன, அந்த மூணுமே அவரிடத்துல இல்லை. எங்க தெரிஞ்சுக்கலாம்னா, இது ஏதோ ஸ்ரீரங்க நகரத்துக்கு ஆபத்து வந்துட்டே இருந்தது. நான் சொல்றது 1000 வருஷத்துக்கு முன்னாடி கதை, ராமானுஜர் காலத்திய கதை. ஸ்ரீரங்கத்துக்கு ஆபத்து வந்திருந்தது. அப்ப பெரிய நம்பிகள்னு ராமானுஜருக்கு ஆசான், அவரிடத்துல போய் ராமானுஜர் கேட்கிறார், நீர் தான் ஏதானும் மந்திரித்து இந்த ஸ்ரீரங்கத்தை காப்பாத்தி விடணும். அவர் சொல்றார், செய்யறேன், நான் மடல்ல மண் எடுத்துக்க போறேன், அந்த மண்ணை ஸ்ரீரங்கத்தினுடைய எல்லைக்கோடு முழுக்க தூவ போறேன், மந்திரிச்சு விட்டுடுவேன், எந்த ஆபத்தும் ஸ்ரீரங்கத்துக்குள்ள பெருமாளுக்கு வராது அப்படின்னு அவர் சொன்னார். சரி உடனே பண்ணலாமேன்னு ராமானுஜர் கேட்டார். அப்ப பெரிய நம்பிகள் பதில் சொன்னாரா, என் கூட ஒருத்தர நீர் அனுப்பணும். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்னா, நான் ஒருத்தன் தனி மனுஷன்னு துளி கூட செருக்கில்லாதவரா இருக்கணும். எதே போல ஒரு மனுஷனுடைய நிழல் பொறுத்து பாருங்க, அது என்னைக்கானு தான் அகங்காரத்தோட பேசுமா? அதுக்கு ஒரு துளி மனுஷனை தாண்டி பேசுறதுக்கு புத்தி போகும் கிடையாதே. அந்த நிழல்ங்கிறவர் அவருக்கே அடங்கின சொல்லியோ, அதை போல அடக்கம் இருக்கிற ஒருத்தரை கூட அனுப்பிச்சு வைக்கணும். என் பின்னாடி அவர் வரணும், ஆனா தனித்து அவர் வரோங்கிற எண்ணம் கூட இருக்கக்கூடாது. என் நிழல் போல வருவாரா அப்படின்னு பெரிய நம்பி கேட்டார். இவ்வளவு பெரிய கோஷ்டி, பல பேர் பக்தர்கள் நின்றுருக்கா, நீரே பார்த்து தேர்ந்தெடுக்கலான்னு ராமானுஜர் சொன்னார். அதோ உம் சிஷ்யர் கூரத்தாழ்வானை அனுப்பி வைக்கும் அப்படின்னு பெரிய நம்பிகள் தேர்ந்தெடுத்தாலாம். கூரத்தாழ்வானுக்கு எவ்வளவு சந்தோஷமா போச்சு. ஓ நம்மையா இந்த தாழ்ந்தவனையா தேர்ந்தெடுத்து கொண்டார். அத்தனை பேர் கூடியிருக்கிறச்சே ஒரு துளி செருக்கில்லாதவர் கூரத்தாழ்வான் அப்படின்னு ஸ்பாட் பண்ணாரோ இல்லையோ பெரிய நம்பிகள். பலரடியார் முன்பருளிய நம் பாம்பனையப்பன் அமர்ந்துரையும்னு நம்மாழ்வாருடைய பாடல். அந்த பாசுரத்தின் உரையில் இந்த கதை அழகா எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இது ஒன்று. மற்றொரு சமயம் அதே பெரிய நம்பிகள், அவளுக்கு குமாரத்தி பெண், அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த நாள்லே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு காலங்காலத்தால காவேரிக்கு குளத்துல தண்ணீர் எடுத்துன்னு வர போவா, நீராடிட்டு வரணும் இல்லையோ. இருட்டு, 3:30 மணிக்கு குளத்துல தீர்த்தமாட போறச்சே இருட்டு. அந்த பெண்ணு புக்ககத்துல போய் கேட்டா, எனக்கு கூட யாரையான்னு அனுப்பிச்சு வைங்கோன். அவா சொன்னாலாம், இந்த மாதிரி கூட போறவாளுக்கு சீதன வெள்ளாட்டின்னு பேர். சீதனம்னா பொண்ணு கல்யாணம் பண்ணி வரச்சே அவளையும் கூட்டின்னு வரணும், அவர்களைத்தான் அழைச்சின்னு போகணும், கூட துணைக்கு அழைச்சின்னு வரணும். நீ அவ ஒன்றும் பணக்கார வீட்டு பெண்ணில்லையே, பெரிய ஆச்சாரியனுடைய பெண்ணை தவிர பணம் கிடையாது இல்லையோ. நீ என்ன ஒத்திரியுமே கூட்டின்னு வரல, நீ இப்போ பரந்த வீட்டிலேருந்து சீதன வெள்ளாட்டி அழைச்சின்னு வா அப்படின்னு புக்ககத்தில் கூறினார்கள். பெண் அழுதுண்டே பெரிய நம்பிகள் இடத்துல வந்தா. பெரிய நம்பிகள் எங்கிட்ட கேட்காது, எங்கிட்ட ஒண்ணும் கிடையாது, ராமானுஜர் இடத்திலே கேளுன்னார். ராமானுஜர் இடத்துல போனா முதலியாண்டான்கிற தாசரதி, ராமானுஜருக்கே மருமகன், அவ்வளவு மெத்த படித்தவர், அப்பேற்பட்டவர். அவரை பார்த்தார் சுவாமி, அடியேனே சீதன வெள்ளாட்டியா போயிட்டேன்னு ஒரு கூட போட்டார். அவர் அப்படிப்பட்டவரே அல்ல, ஏதோ சாதாரண வேலை சீதன வெள்ளாட்டி. ஆனா அப்படி நினைக்கல. அவர் நம்ம ஆச்சாரியனுடைய பெண்ணுக்கு தொண்டு புரிய போகிறோம்னு சொன்னால் செருக்கு பார்க்க கூடாது. 6 மாசம் சீதன வெள்ளாட்டியா அவர் தொண்டு புரிஞ்சிட்டு வந்திருக்கார். அப்ப இப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் துளி கூட இந்த குறும்பையே காணமே. நாம் படித்தோம், பணக்காரன், உயர்குலத்தில் பிறந்தோம், இந்த 3 குறும்புகளையும் அறுத்து அந்த மதமற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம பார்த்துனுட்டோம். ரொம்ப உயர்ந்த கருத்து. பாரதத்தின் தொடர்கிறது. நாம் அடுத்த நாள் சந்திக்கும் போது ஒரு விஷயம் சொல்ல போறார். நல்லவர்களுக்கு யார் உதவுவா, தீயவர்களுக்கு யார் உதவுவா? தீயவர்கள் நல்லவர்களுக்கு உதவுவாளோ, இல்ல நல்லவர்கள் தான் தீயவர்களுக்கும் உதவணுமா? யார் உதவியை நாடணும்? யார் உதவியை நாடினா நம்ம காரியம் நடக்கும்?